ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு சுவிசேஷம் 4 அதிகாரம் 35 மார்க் சாப்டர் 4 verse 35. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆமென். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். On the same day, when evening had come, he said to them, let us cross over to the other side. இந்த இடத்துல பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையிலே இங்கே இயேசுவானவர் அவருடைய சீஷர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறார், ஒரு காலிங். என்ன காலிங்? let us cross over to the other side. இங்கே கடற்கரையில் இருக்கிறாங்க. இந்த கரையிலிருந்து அடுத்த கரைக்கு போகலாம் வாங்க என்று, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்களை அழைக்கிறார். எந்த சூழ்நிலையிலே இயேசுவானவர் இதை சொல்லுகிறார் என்றால், என்ன செஞ்சு கொண்டிருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, மார்க்கு சுவிசேஷம் இதே மார்க்கு அதிகாரம் 1 வாசிக்கும் போது நமக்கு சில காரியங்கள் புரிய வரும். நான் வாசிக்கிறேன். அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள். பிரியமானவர்களே, இங்கே இயேசுவானவர் கடற்கரையிலே வந்து கூடின திரளான ஜனங்களுக்கு போதகம் பண்ணும்படி அங்கே கரையிலே நின்று கொண்டிருந்த ஒரு படவை, ஒரு போட், அதை தெரிந்து கொண்டு அந்த படவில் ஏறி உட்கார்ந்து போதகம் பண்ண தொடங்கினார். 2 34 வரைக்கும் அநேக காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை போதகமாக இந்த இடத்துல டீச் பண்ணுறார். இயேசுவானவர் அவர்களுக்கு டீச் பண்ணுறார். டீச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் செஷனுக்கு இப்போது சீஷர்களை அழைக்கிறார். இவ்வளோ நேரம் போதகம், இப்போ பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் செஷன். எங்கே கூட்டு போகிறேன்றாரு? இப்போது அக்கறைக்கு போவோம் வாருங்கள். பிரியமானவில்லை, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, நம்ம கூட நிறைய போதகங்களை கேட்குறோம், நிறைய டீச்சிங்ஸை கேட்குறோம், நிறைய பிரசங்கங்களை கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நீங்கள் நிறைய பிரசங்கத்தை கேட்டுட்டிங்கன்னா அதை உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக அந்த வார்த்தைகளை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுவதற்கு சில நேரங்களில் நம்மையும் ஆண்டவர் இப்படி தான் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போகிறார். சாதாரணமாக அக்கறை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கரை. இந்த உலகம் என்பது ஒரு தண்ணீரை போல, கடலை போன்ற ஒரு உலகம். இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிற நாம், இந்த வாழ்க்கை என்னும் பிரயாணம் ஒரு படகுல பிரயாணம் பண்ணுறது போல தான் ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். இந்த அழைப்பை கொடுத்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு தான் நம்மளை அழைச்சார். படகுல யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போது நம்ம தைரியமாக போக வேண்டிய வேலை தான் நம்மளுடைய வேலை. நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த இடத்துல இயேசுவானவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரமுடையவராக அவர் இருக்கிறபடியினால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று கூப்பிட்ட உடனே 36 வாசிக்கிறேன். மார்க் 4:36. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இந்த இடத்துல பாருங்க, பலத்த சுழல் காற்று. ஆனால் அழைத்து கொண்டு போகிறவர் யார்? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் நம்மளை அழைத்து கொண்டு போகிறார். போகிற வழியில் சுழல் காற்று வரும், எதிர்காற்று வரும், பெருங்காற்று வரும், யுரோக்ளிதோன் என்கிற காற்று வரும். பலவிதமான காற்றுகளை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த காற்றுகளெல்லாம் வீசும். ஆனால் என்ன காற்று வீசினாலும், படவில் எவ்வளவு தண்ணீர் நிரம்பினாலும், படவில் இயேசு இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று நம்மளை அழைச்சது இயேசு கிறிஸ்து.
உங்களை அழைத்தவர் இயேசு கிறிஸ்து. உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிக்கிறோம். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இஸ் ஃபெய்த்ஃபுல் ஒன். அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். வாழ்க்கை என்னும் பிரயாணத்திலே இயேசுவோடு நீங்கள் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிறீங்க. பலவிதமான சுழல் காற்றுகள், எதிர்காற்றுகள், உங்கள் வாழ்க்கையில் அடிக்கிற சூறாவளி காற்றுகள், மோதி அடிக்கிற கடல் அலைகள் உங்கள் வாழ்க்கையை கொந்தளிக்க செய்து பலவிதமான மோசங்கள் நேரிடத்தக்கதாய் படகு அமிழ்ந்து போய்விடுமோ என்று ஒரு பயத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இயேசு எங்கே இருக்கிறாரு? 38ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதி கொண்டிருந்த நேரத்திலே கப்பலின் பின்னணையத்திலே அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். ஆண்டவருக்கு தெரியாதா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது, படகு முழுகிற நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு இயேசுக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் அவர் அமைதலாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த கொந்தளிப்பு, இந்த சூறாவளி காற்று, சுழல் காற்று இதெல்லாம் வீசிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் கவலையோடு படகு முழுகி விடுமோ என்ற பயத்தோடு நீங்கள் காணப்படுகிறீர்கள். ஆனால் இயேசு நித்திரையாக இருக்கிறார். கவலைப்படாதீங்க. உங்கள் படவில் இயேசு இருக்கிறதுனால நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை என்னும் பிரயாணத்தில் எந்த சேதமும் வராது. கொந்தளிக்கும், கடலில் மோதும், சூறாவளி காற்றடிக்கும், முழுகி போகிறது போல சூழ்நிலைகள் உண்டாகும். ஆனால் கவலைப்படாதீங்க, இயேசு கப்பலின் பின்னணையத்தில் நித்திரையாக இருக்கிறார். அவர்கள் என்ன செஞ்சாங்க பாருங்க. கப்பலின் பின்னணையத்திலே அவர் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை நோக்கி அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அப்பொழுது அவர் என்ன செஞ்சார் பாருங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இப்போ இயேசு கிறிஸ்து அவர் இருக்கும்போது காற்றையும் கடலையும் அதட்டுகிற அதிகாரமுடையவராக இருக்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டேன்றார். அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? அமைதலாக இருந்திருக்கணும். இயேசு அமைதலாக இருக்கிறாரு, இயேசு நித்திரையாக இருக்கிறாரு. நம்மளும் அமைதலாக, ஒன்றும் ஆகாது. கர்த்தர் நம்மளோடு இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆகாது அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் பயப்படாமல் நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாக ஆண்டவர், ஒருவேளை அன்றைக்கு சீஷர்கள் அவரை எழுப்பாமல் அமைதலாக இருந்து, இயேசு நம்மோடு இருக்கிறார், பயப்பட வேண்டாம், வெயிட் பண்ணலாம், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என்று அவர்கள் விசுவாசத்தோடு காத்திருந்திருப்பார்களே. ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் எழும்பி அவர்கள் விசுவாசத்தை மேன்மைப்படுத்தி இருப்பார். ஆனால் அன்றைக்கு அவர்கள் பயந்தார்கள், அவிசுவாசமுடையவர்களாய் மாறினார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட உங்கள் வாழ்க்கை எனும் பயணத்திலே ஏற்படுகிற இப்படிப்பட்ட சம்பவங்களிலே நீங்கள் பயந்து போகாதபடி, நீங்கள் கலங்காதபடி, இயேசு உங்களோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்த தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து செல்லுகிறீர். அவர்களுக்கு எந்த சேதமும் ஏற்படாதபடி பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆதலால் உம்முடைய பிள்ளைகள் கலங்காதபடி தைரியமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்தருளும். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.